இனிஷியலா சிஎஸ்கேவோட இந்த சீசன் ஆரம்பிக்கும்போது பிராவோ இல்ல டெத் ஓவர் யாரு போட போறா அப்படின்ற பல கேள்விகள் பல பேர் சொல்லியிருந்தாங்க. டெத் ஓவர்ல ஒரு பெரிய பிரச்சனை சிஎஸ்கேக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து டெத் ஓவர்ல கலக்கிறாரியா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் கிடைச்சி பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கூட 2 டெத் ஓவர்ல பாத்தீங்கன்னா 5 ரன் கொடுத்து விக்கெட் மேல விக்கெட்டா எடுத்து தெரிக்க விட்ட பத்திரனாவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கியிருக்காரு. வாங்கினதுக்கு அப்புறம் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். என்னன்னா ஃபர்ஸ்ட் சொன்னாரு, நான் வந்து சிஎஸ்கே டீமுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. அதுவும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீமுக்கு வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தான் கிடைச்சேன் அப்படின்றத சொன்னாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏலத்துல எடுக்காம ஒரு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு பிளேயர் கிடைச்சு அந்த லாஸ்ட் சீசன்ல 2 கேம் தான் கிடைச்சது. இந்த சீசன் பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் கிடைச்சது. எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட் கிடைக்குது. இது பக்கம் இந்த சீசன் விளையாடுறதுக்கு எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம டீம் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட் கொடுக்குது. இன்னைக்கு நான் பவுலிங் போட்ட பாத்தீங்கன்னா 3 விக்கெட் 15 ரன். இதுதான் என்னோட T20 கிரிக்கெட்லயே பெஸ்ட் பவுலிங் ஃபிகர். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே ஹாப்பியா சந்தோஷமா இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து தீவிரமான கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஃபேனு. ஸோ அதனால தான் விக்கெட் எடுத்த பிறகு அவரோட செலிப்ரேஷன் பண்ணி நான் செலிப்ரேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. சில பேர் அண்டர்டேக்கர், நான் கூட அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இந்த செலிப்ரேஷன் அவருது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய அசட்டா இருக்க போறது யாருன்னா பத்திரானா தான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் மலிங்கா எப்படி மும்பை டீமுக்கு இருந்தாரோ அந்த மாதிரி பத்திரானா வந்து சிஎஸ்கே டீமுக்கு இதுக்கப்புறம் இருக்க போறாருன்றது தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.